அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோசியல் இஷ்யூஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2023 மெயின்ஸ்ல கேட்ட 3வது 15 மார்க் இதுதான் சோசியல் இஷ்யூஸ்ல. என்னன்னா, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மெமோரியல் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது இந்த திட்டத்த பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதுமை பெண் திட்டம். அததான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மெமோரியல் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இனிஷியலா இதுதான் பேரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பேர மாத்தி புதுமை பெண் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அத பத்தி ஒரு ஷார்ட் நோட் எழுத சொல்றாங்க. சரியா? ஷார்ட் நோட் அப்படிங்கிறப்ப அபௌட் த ஸ்கீம் அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன், அபௌட் த ஸ்கீம், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு, சேலஞ்சஸ் ஆர் லிமிட்டேஷன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வே ஃபார்வர்ட் போட்டு முடிக்கலாம். சரிங்களா? இத்தனை ஆஸ்பெக்ட்ல நம்ம எழுதியிருக்கலாம் இந்த கொஸ்டின. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கேத்த மாரி ஒரு பாக்ஸ் ஐ மீன் டைட்டில வந்து குடுத்துட்டு, இன்ட்ரோடக்ஷன்ல செப்டம்பர் 15, 2022ல வந்த ஸ்கீம் ஹையர் எஜுகேஷன்ல என்ரோல்மென்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறதுக்காக, அதுக்கப்புறமா இத புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்ஸ் கன்டென்ட்ல குடுத்துட்டு, அபௌட் த ஸ்கீம் இந்த இடத்துல நான் டீட்டெயில்டா எழுதியிருக்கோம். சரியா? நீங்க இன்ட்ரோடக்ஷன்லயே இத பத்தி சொல்லிட்டனால, இந்த இடத்துல மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பெட்டர் என்ன பண்ணலாம்னா, இன்ட்ரோடக்ஷன்ல ஜெனரலா குடுத்துட்டு, கொஸ்டின் அட்ரஸ் பண்றப்ப இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் குடுக்கலாம். சரிங்களா? அப்படிதான் குடுத்திருக்கணும். லான்ச் அப்படிங்கிறது 15 செப்டம்பர் 2022 ரீநேம் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் அப்படின்னு சொல்லி. அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஜிஆர் ஆஃப் விமன் இன் ஹையர் எஜுகேஷன் அத வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அடுத்ததா ஆக்டிவிட்டி என்ன பண்றாங்க? ரூ. 1000 மந்த்லி வந்து குடுக்குறாங்க. சரியா? சோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். இல்ல கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு எழுதுறப்ப இந்த இடத்துல பிராக்கெட்ல தமிழ் அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். ஏன்னா கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா தமிழ் மீடியம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதையும் நம்ம கரெக்ட்டா எழுதணும். சரிங்களா? அடுத்தது ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஜிஆர் ஆஃப் விமன் இன் ஹையர் எஜுகேஷன். அதாவது கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஆஃப் விமன் ஹையர் எஜுகேஷன்ல பெண்களுடைய பங்களிப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாரி ஸ்டெம் பார்ட்டிசிபேஷன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாரியான கோர்சஸ்ல பெண்கள் அதிகமா வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மந்த்லி அலவன்ஸ் மூலியமா விமன அசஸ் பண்றாங்க. அதே மாரி விமன் டிராப் அவுட் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? காலேஜ்லேருந்து விமன் டிராப் அவுட் ஆகுறத வந்து தடுக்குறாங்க. அதே மாரி பெண்கள் காலேஜ்ல வந்து ரிட்டென்ஷன் ஆகுறதுக்கு, அந்த ரிட்டென்ஷன் ரேஷியோவ அதிகப்படுத்துறதுக்கு இந்த திட்டம் உதவிகரமா இருக்கு. சரிங்களா? என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்த்லி அசிஸ்டன்ஸ் ரூ. 1000 வந்து குடுக்குறாங்க. ஆல் கேர்ல்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இன் ஃபேமிலி ஆர் எலிஜிபிள். இப்போ நம்ம வீட்ல ஒரு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 3 பேருமே காலேஜுக்கு போறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த திட்டமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 3 பேருக்குமே எலிஜிபிள். சரியா? அதே மாரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுக்குறாங்க. எலிஜிபிள் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேங்க் வரும். எஸ்பிஐ, ஐஓபி அந்த மாரி. அதே மாரி எதுல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, பெண் கல்வி போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? பெண் கல்வி போர்ட்டல்ல இத ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இந்த மாரியான வார்த்தைகள்லாம் எதிர்பார்ப்பாங்க. தி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், 0 பேலன்ஸ் அக்கவுண்ட், எலிஜிபிள் பேங்க்ஸ் என்னலாம் இருக்கு, இந்த பெண் கல்வி போர்ட்டல்ங்கிற வார்த்தை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஸ்கீம்ன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, பிளானிங் கமிஷன் ரீசென்ட்லி அனலைஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஸ்கீம். இட்ஸ் மேஜர் ஃபைண்டிங்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷன் ரீசென்ட்டா ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஹிந்து பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிகிளா வந்திருக்கும். அதப்படி பார்க்கறப்ப ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி வந்து சேலம் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ குடுத்திருக்காங்க. ரூ. 1000 எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆன்லைன் கோர்சஸ்க்காக, ட்ரெய்னிங் எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கீமோட எஃபெக்ட் ஹையர் எஜுகேஷன்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஃபீமேல் ஜிஇஆர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே மாரி விமன் எம்பவர்மென்ட் அண்ட் இன்கிரீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன். ஓவரால் விமன் எம்பவர்மென்ட்க்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப குடுத்திருக்கோம். சரியா? வே ஃபார்வர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஸ்கீம் இன்னும் யுனிவர்சல் ஆக்கலாம். அதே மாரி இன்ஃப்ளேஷன்க்கு ஏத்த மாரி இந்த மந்த்லி அலவன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரூ. 1000 அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல 1500, ரூ. 2000 கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு ஏத்த மாரி ஒரு கன்க்ளூஷன். சரியா? இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா இது என்ன ஆஸ்பெக்ட்ல அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? இதே மாரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். நீங்களும் இத பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.